எபிசோட் 5 ஹோம் மேக்கோவர் சீரீஸ்ல எங்க வீட்டில் இருக்கிற ரூம் டோர்ஸ் எல்லாமே இந்த டிபிக்கல் உடன் ப்ரௌன் கலர்ல இருந்தது. we are not a fan of it, so சேஞ்ச் பண்ணலாம்னு டிசைட் பண்ணிட்டோம். நாங்க யூஸ்வலி பெயிண்ட் கலர் எப்படி சூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கேஸ்ல கிரீன் வேணும் இல்லையா, ஸோ இருக்கிற எல்லா பாசிபிள் கிரீன்ஸையும் ஃபர்ஸ்ட் செப்பரேட் பண்ணிடுவோம் பேலட்ல இருந்து. அதுல இருந்து இப்போ வார்ம் டவுன் கோல்ட் டோன் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ ரொம்ப வார்மா இருக்கிற கிரீன் எங்களுக்கு வேண்டாம், அதனால அதை ரிமூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ரொம்ப கோல்டா இருக்கிறதும் வேணாம், ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லையா. அப்போ ரிமைனிங் நமக்கு மோஸ்ட்லி பிடிச்ச மாதிரியான கலர் ஸ்ட்ரிப்ஸ் மட்டும்தான் ஆப்ஷன்லேயே இருக்கும். அதுலேருந்து சூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தோஸ் ஆஃப் யூ டோன்ட் நோ, ஒயிட் பேஸில் தான் கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி ஷேக் பண்ணி நமக்கான கலர் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸில் ஆப்கோலைட் ப்ரீமியம் எனாமல் வாங்கியிருக்கோம். இதுதான் வுட்ல அடிக்கிறதுக்கான பெயிண்ட். இதில் சாட்டின் ஃபினிஷ் வாங்கியிருக்கோம். சாட்டின் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா மேட்டுக்கும் கிளாஸுக்கும் மிட் ரேஞ்சில் இருக்கும். பெயிண்ட் பண்ணுறதுக்கு பெயிண்டர் ஒருத்தவங்கள ஹோம் ட்ரையாங்கல் ஆப்லேருந்து புக் பண்ணியிருந்தோம். அவங்க கப்பல் ஆஃப் ஹவர்ஸ்லேயே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. லைட் கலர் பெயிண்ட்ஸ் யூஸ்வலி நல்ல கவரேஜ் கொடுக்காது, பட் இந்த பெயிண்ட் நல்ல ஹை கவரேஜாக இருந்தது. சிங்கிள் கோட் தான் அப்ளை பண்ணோம். இந்த ப்ராஜெக்ட்கான காஸ்ட் பிரேக் டவுன் நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். டோட்டலி 2130 rupees வந்தது. இந்த கலர் சாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. லைக் அண்ட் ஃபாலோ. Cheers, bye.